திருநங்கை பிரீத்திக்கு சீட் வழங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர். நிதிஷ்குமாரின் வலதுகரமான சுனில் குமாரையை எதிர்த்து திருநங்கை ஒருவரை களமிறக்கி ஆளும் கட்சிக்கு எதிர்பாரா ட்விஸ்ட் கொடுத்துள்ளார் பிரசாந்த் கிஷோர். பீகார் மாநிலத்தில் வரும் நவம்பர் 6, 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்கும் குறைவான நாட்களே இருப்பதால் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பீகாரில் தற்போது மும்முனை போட்டி நிலவுகிறது. நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக கூட்டணி ஒரு அணியாகவும், தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒரு அணியாகவும் பிரசாந்த் கிஷோர் தனித்தும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் முதற்கட்டமாக 51 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதில் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள், முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரிகள், போலீஸ்காரர்கள் போன்றோர் பெயர்கள் அதிக அளவில் இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. மேலும் திருநங்கை ஒருவருக்கும் சீட் வழங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் தேர்ந்தெடுத்த திருநங்கை பிரீத்தி யார் என்று சமூக வலைதளங்களில் அனைவரும் தேடி வருகின்றனர். பீகார் மாநிலத்தின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்யாண்பூர் கிராமத்தில் வசிக்கும் பிரீத்தி நீண்ட காலமாகவே அந்த பகுதியில் சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் போரெல் தொகுதியின் வேட்பாளராக பிரீத்தி அறிவிக்கப்பட்டுள்ளார்.